ஆளுநர் வெளியே கண்டனம் தெரிவிச்சிருந்தார்ல சார், அதுக்கு இன்னைக்கு பதில் கொடுத்திருக்காரு. இந்த ஆணவம் முதல்வருக்கு நல்லதல்லன்னு சொல்லியிருக்காருங்க சார். ஆளுநர் முதல்வருக்கு இருக்கிற ஆணவம் சரியில்லை, சட்டசபையில் இருக்கிற மரபை தான் நான் பாட சொன்னேன், ஆனா அதை தாண்டி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பாரத தாயின் குழந்தைகளா இதை பண்பெற்றணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது மரபு அது அல்ல. இத்தனை ஆண்டு காலமாக முதலிலே தமிழ் தாய் வாழ்த்தும் இறுதியிலே தேசிய கீதம் பாடுபட்டு வந்திருக்கிறோம். அந்த மரபை மாற்ற சொன்னது அவர்தான். ஆகியனால தவறு இழுத்தவர் அவர்தான். அவர் பார்த்து முதலமைச்சரை ஆணவம் என்கிறார். ஆனால் அவருக்கு கவர்னர் என்கிற திமிர் இருக்கிறது. தற்போதைய செய்தி மிக முக்கிய செய்தி, பெரும் பரபரப்பான செய்தியும் கூட. அவதூறு பேச்சை கண்டிப்பதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசுபவர்களின் பிறப்பையே சந்தேகப்படுகிறேன் என்று கண்ணியம் தடித்த வார்த்தைகளுடன் அமைச்சர் துரைமுருகன் கருத்து தெரிவித்திருக்கும் மிக முக்கிய செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. பெரியார் குறித்து சீமான் பேசிய பேச்சுகள், பல வழக்குகள் காவல் நிலையத்தில் பதியப்பட்டிருக்கும் நிலையில் மீண்டும் சீமான் தந்தை பெரியார் குறித்து பேச தொடங்கியிருக்கிறார். இது குறித்து அமைச்சர் துரைமுருகன், பெரியார் குறித்து அவதூறாக பேசுவோரின் பிறப்பையே நான் சந்தேகப்படுகிறேன் என்று அமைச்சர் துரைமுருகன் தகவலை தெரிவித்திருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் ஜான்சன் தரும் தகவலை கேட்கலாம். தந்தை பெரியார் குறித்து தொடர்ந்து சீமான் பேசி வருகிறார். முன்னரே பேசியது குறித்து காவல் நிலையத்தில் பல்வேறு புகார்கள் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது மீண்டும் இன்றும் சீமான் பேசியிருக்கிறார். இது குறித்து எதிர் வினை ஆற்றியிருக்கிறார் அமைச்சர் துரைமுருகன். பெரியார் குறித்து அவதூறாக பேசுவோரின் பிறப்பையே சந்தேகப்படுகிறேன் என்று வெறு காட்டமாக விமர்சித்திருக்கிறார். ஜான்சன், உங்கள் கருத்துக்கள் விரிவாக எதிர்பார்க்கிறோம். வேலூரில் அரசு பொருட்காட்சி திறப்பு விழாவில் அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு அரசு பொருட்காட்சியை துவக்கி வைத்து தமிழ் ஆளுநர் விவகாரம் குறித்து கேள்வி எழுப்புவதற்கு தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய பிறகு தேசிய கீதம் பாடுவதுதான் மரபு என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களத்தில் திமுக மட்டுமே உள்ள நிலையில பிரதான கட்சிகள் அனைத்தும் தேர்தலில் புறக்கணிப்பதாக கேட்டதற்கு, அதற்கு காரணம் நாங்கள் அல்ல, அவர்கள் தான் என கூறினார். மேலும் பெரியார் குறித்த கேள்விக்கு பெரியார் அவதூறாக பேசியது பிறப்பையை நான் சந்தேகப்படுகிறேன் என அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பேட்டி அளித்தார். ஆளுநர் குறித்தும் பெரியார் குறித்த கருத்துக்கள் குறித்தும் அமைச்சர் துரைமுருகன் கூறிய பதில்களை நீங்கள் விரிவாக சொன்னதற்கு நன்றி ஜான்சன்.